டாஸ்மாக் முறைகேடு வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்க தடை கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கிலிருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விலகியுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன? வணக்கம். டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்கின் விசாரணையில் இருந்து நீதிபதிகள் எம்.எஸ். ரமேஷ் மற்றும் நீதிபதி என். செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு விலகுவதாக தெரிவித்திருக்கிறது. கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனையில் முடிவில் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி அமலாக்கத்துறை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் அமலாக்கத்துறையின் இந்த சோதனை மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி கட்டமைப்புக்கு விரோதமான எனவும் அனுமதியின்றி நடத்தப்பட்ட சோதனையை சட்டவிரோதமாக அறிவிக்க வேண்டும் என கூறி விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் அதிகாரிகளை பின்பற்றக்கூடாது என அறிவிக்க வேண்டும் என கூறியும் அமலாக்கத்துறையின் நடவடிக்கை அனைத்துக்கும் தடை விதிக்க வேண்டும் என கோரி தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் ஆகியோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் எம்.எஸ். ரமேஷ் மற்றும் நீதிபதி என். செந்தில்குமார் ஆகியோர் இந்த அமர்வில் கடந்த முறை விசாரணை கொண்டபொழுது அமலாக்கத்துறை மனுவிற்கு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்றைக்கு தள்ளி வைத்தனர். அதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது எந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது உள்ளிட்ட விவரங்களையும் பதில் மனுவில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கில் இருந்து விலகுவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான வழக்கை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைப்பதாகவும் தலைமை நீதிபதி வேறு ஒரு அமர்வுக்கு இந்த வழக்கை விசாரணைக்கு பட்டியலிடும்படி பரிந்துரைப்பதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர்.